இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அக்கா டீ கொடுத்தாங்க. டீ வந்துச்சு.
என்ன நடந்துச்சு? தண்ணி வந்துச்சு கத்தி கொடுத்தேன். தண்ணி வந்துச்சா? சரி வாங்க. தண்ணி வந்து கத்தி கொடுத்து சரி. ஏன்டா கத்தி எந்த பக்கம் சரி கொடுத்த? என்ன ஆத்துக்கு சாவ சொல்லியா? அடியே அத்தூர் வெம்பலங்க. ஓ நீங்க எக்ஸ்பிரஸ் ரயிலா? ஆமா. அடியே அத்தூர் வெம்பலங்க. அடியே காத்தால ஊம்பல சீமை. என்னடே பொட்ட முடிக்கிட்ட அப்படியே பேசுவ? அப்படி பேசக்கூடாதா? பேசக்கூடாதுடா. அப்படியே அடியே ஆலமரத்து செல்லம். ஆலாமரத்துக்கே செல்லமா? ஆலாமரத்துல என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? குரங்கா? ஆமா. ஏன் அனுப்பத்தி எப்படியா? பார்த்தா உனக்கு குரங்கு மாதிரி தெரியுதா? ஏடி உனக்கு இந்த பேர் பிடிக்கலையா? அடியே பட்டிக்கு ராஜா. பட்டிக்கு ராஜாவா? ஆமா. என்னதானா 8 மணிக்கு ராஜா வேணும்? 8 பட்டிக்கு ராஜா இல்ல, பட்டிக்கு ராஜா. பட்டிக்கு என்ன காவல் இருக்கும்? நாய், சொட்ட நாய். அப்ப நாய்ங்கிறாளா? அதுவும் சொட்ட நாய். சொட்டே அவன் சொல்லலன்னா நீ ஆரம்பிச்சுக்கிற. ஆமா. ஓஹோ. நண்பர்களுக்கு ஒரு அன்பார்ந்த வேண்டுகோள். சேர் வருது கொஞ்ச நேரத்துல. அம்மாமா சேர் வருது கொஞ்சம். அப்படியா? உனக்கு இந்த பேர் பிடிக்கலையா? உனக்கு கண்ணம்மா என்று பெயர் வைக்கிறேன். ஓஹோ. மாரியம்மன் காளியம்மன் துணை நண்பர்கள் குழு இந்த திருநங்கையில நடத்தக்கூடிய தெருக்கூத்து நாடகத்திற்காக அன்பளிப்பாக 300 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் அதாவது அந்த குழுவில் இருக்கக்கூடிய அனைவர்களின் குடும்பமும் சுகமாக வாழ வேண்டும் என்று இந்த பச்சைமணி வேண்டிக் கொள்கிறோம். அம்மம்மா ஆமாம்மா. உனக்கு இந்த பேர் பிடிக்கலையா? இந்த பேர் பிடிக்கல. உனக்கு கண்ணம்மா என்று பெயர் வைக்கிறேன். கண்ணம்மா? ஆமாடி. ஓ கண்ணம்மா என்றால் நான் என்னம்மா என்று உங்கள் இடத்தில் ஓடி வந்து நிற்க வேண்டுமா? கண்ணங்கண்ணம்மா கண்ணகனமா அப்பறதும் எட்டு பொண்ணு பூரம் கலந்துருக்கிறவங்களும் என்ன கூப்பிட்டு வச்சிருந்த? ஆமா. என்னட்டா பலவரங்க வானத்தை கட்டலாம். பலவரங்க பப்பாளி போல செப்பு சரியாச்சா? அழகான பெண்மணி வந்திருக்கிறனே. இதை பார்த்தா வர்ணிக்க தெரியாத வரனே. உங்களை பார்த்தா வர்ணிக்கணுமா? ஆமா. ஹலோ. ஐயா ஐயா. ஒரே அதனால ஆமா உங்களை பார்த்து இப்ப ரசிக்கணும். ஆமா. இப்படி ஒரு அழகான எங்க கட்டி இருக்கிற? ஏய் பொட்டப்பள்ளி அங்க கை தட்டிக்கிட்டியா? துணியில விலகி இருக்குது அதெல்லாம். ஏய் சொன்னா நான் உனக்கு அண்ணன் மாதிரிமா? அண்ணனா? அண்ணனா அலையில கை வைப்பேன். ஓஹோ. உன்னை பார்த்து இப்ப நான் ரசிக்கணும். ஆமா. அப்படியா? பாட்டு பாடி ரசிக்கணுமா? இல்ல நீ பாடுவாயா? இல்ல நான் தோடுவாய். அப்படியா? ஒரு பாடல் தான் பாட. பாடையில பாக்குற. ஆமா என்ன பாடையில பாரு. பக்கத்துலயே கோபாலன் விட்டு பொறியார் சொல்றேன். இருந்தாலும் பண்ணுமா? ஆகட்டும். ஜெய மத்தனாரா ரெடியா ரெடியா? நீ உன் தோலை மாத்து. ஒரே பாட்டு. எஸ்பி சவுந்தரராஜன் நின்றுவேன். எல்லாத்தையும் சாப்பிட்டுருவோம் போல இருக்கா? பாட்டுதான் பண்ணணும். பாட்டு பாடுறேன்னு நினைச்சிட்டு அது பாடலையா? நீ அதுதான் பாரு நினைச்சோம். நான் பாடுறது முதல் மரியாதை படத்துல இருந்து பாட்டு பாடிட்டு இருக்கேன்டா. அப்படியா? வாரி சியாமலை சந்திக்கிற மாதிரி அடிக்குது. பாட்டு பாடுமா? அந்த பாட்டு முதல் மரியாதைங்கிற படத்துல வருது. பாட்டு நல்லா இருக்கும். சிவாஜி நடிச்சிருப்பா இருப்பாரு. அதெல்லாம் நான் சரி 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 முருகேஷ் வந்துட்டாரு. அப்படி இருக்குதா? அந்த பாட்டுக்கு இது அடி இல்லடா.
தப்புக்கையா அது மட்டும் பாரு சாகிட்டே ஆமா. அந்த நிலாவதானம் பாட்டோட போன அம்மாமா அப்படி இருந்துட்டாலும் நாமளா பேசுகிறத காலத்தாம வைவிடும் நிறைய நடப்பு வேண்டும் இருப்பினா தேவலோகத்தில் குடிவழியா தேவசபை இந்த பூலோகத்தில் குடிவழியா ஒரு ராஜசபை இந்த ராஜசபை முன்பதாக ராஜசபை முன்னதாக பெண்களாக வந்த அப்பமார்களா பெண்களாக வந்த அரும்பெரு தாய்மார்களா மட்டுமில்லாம பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவி கண்மணியர்களா குழந்தை செல்வங்கள் அப்படி கடலில் போல அமர்ந்திருக்காங்க சரி அவங்களுக்கு முத்தான வணக்கம் 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 வணக்கம். அம்மா குழந்தைக்கார ரொம்ப நெருங்கா போகுது ஆமா அப்பம்மா அப்படிதான். இருந்துட்டாலும் பின்னாடி வந்திருக்கும் பொழுது மதிமோக பரநாதூதி அங்கே மல்லிகா என்னும் தேவி லாரி டிரைவர் ஆகிய அன்பன் அவர்களும் இன்னும் ஐயா அவர்களும் திருநங்கைகள் தெருக்கூத்திற்காக அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். அவர் குடும்பத்திற்கு கோடான கோடி நன்றிகள். ஆமா மச்ச விழியழகி உச்சமில்லாத ரூபி என்னுடைய பெயரும் என்ன நான் பொச்சி இல்லாத கூலிலாம் சொன்னேன். அதுல அவசரமா கூலிப்பட்டிக்கு போறதா இருந்தா நான் வண்டி வச்சு விடுறேன். அப்பம்மா மச்ச விழியழகி உச்சமில்லாத ரூபி உச்சம் எங்க ஊர் ஓ உச்சமில்லாத ரூபி என்னுடைய பெயரும் உங்க
உங்களுடைய பெயரோ மல்லிகா என்று தெரிவிக்கலாம். மல்லிகா. சிவா பின்னாடி யாரும் பின்னாடி ஸ்டேஜுக்கு பின்னாடி போங்க. உள்ளே வந்து அமர்மாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். வாய்ப்புல ஆமாம்மா. இன்னும் ஸ்டேஜுக்கு பின்னாடி அதாவது எங்களுடைய நான் அதாவது வேதம் போறதுக்கு அமைந்திருக்கும் திணலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து வாகனத்தையும் சற்று அப்புறப்படுத்துமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். ஆமாம்மா. ஆமா என்ன மயிலு ஓய் மயிலு இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் ஏமா தேஜி பின்னாடி திருநங்கைலாம் ஆமா ஆமாம்மா. ஆமா அப்படி மல்லிகாவா இருந்துட்டாலும் என்ன மொத்தமான முன்னால் 3000 ரசிகர்கள் யாரம்மா ஐயோ தெரியறாளே
பாடி அன்னை ஆரியோஸ் உரிமையாளர் அவர்களை கேட்டுக்கோம். ஐயாவாகிய செல் ஒண்ணுதான் வேற இருக்குதா? என்ன கலர் பொம்மை போட்டிருக்கோம்? இல்ல பின்னாடி என்ன பொம்மை போட்டிருக்கோம்? சரி ஆமாம்மா. இருந்தாலும் என்னை வருத்தமான 3 நாள் 3000 தச வினாடிகள் முன்னதே தாய் தந்தை யார் தெரியுமா? ஏமா கொஞ்சம் தெளிவா பேசுமா. ஏமா அப்படி ரயில் போற மாதிரி போற? அப்படியா? அங்கத்தில் ஈன்றெடுத்த என் மாதா பிதா எந்த குருபாய் சிந்தவர்களா? அம்மா ஆமாம்மா. உங்களை வெற்றி எடுத்த தாய் தந்தைகள் யாரம்மா? என்னை வருத்தமான 3 நாள் 3000 தச வினாடிகள் சுங்கத தாய் தந்தை யார் தெரியுமா? யாரம்மா? அரியே என்னுடைய தந்தையார் பெயரோ கனகராஜன் என்று தெரிவிக்கிறார். ஓ தந்தையாரோ கனகராஜன். என்னுடைய தாயார் பெயரோ கனகவல்லி என்று அறியலாமடி அம்மா. ஓ கனகவல்லி. கனகராஜனுக்கு பிறந்திருந்தாலும் உங்களுக்கும் தினந்தோறும் என்ன வேலை? அப்படியா? ஆமா. வாழைக்கு ஒருவனை போல இந்த மல்லிகா என்ற பெண் பிறந்தாலும் தினந்தோறும் எனக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? நந்தவனை சென்று மதுமகளை வலித்து வந்து மதுரை ஆண்டு வரக்கூடிய அன்னி மகாராணி இருக்கிறாங்க அல்லவா? ஆமா. அவங்களுக்கு தினந்தோறும் பணிவேலை செய்யக்கூடிய என்னுடைய பெயரோ மல்லிகா என்ற தாதி என்று சொல்லலாம். ஓ மல்லிகா தாதி பெண். நான் எதற்காக ஓடி வந்தேன்? அப்படி இருந்துட்டாலும் நான் வந்த உடனே என்னுடைய பேரு நாடு நகரம் குலம் கோத்திரம் நீங்க கேட்டல யாரு போயா யாருடைய அம்மா நீ யாரு போயா அப்படின்னு என்ன தேடி வந்த காரணம் என்னது? இதோ உங்கள் மகாராணியாகப்பட்ட அல்லி மகாராணி அதிசயங்கர் உங்களை அழைத்து அவருடைய மகனாகிய புலேந்திரனை உங்கள் கையோடு அழைத்து வரும்படி கேட்டவை. ஆமா. அதனால எங்க மகாராணி எப்பேற்பட்டது தெரியுமா? எப்பேற்பட்டவர்? அந்த மிருகம் ஆகாயம் தட்டு அவங்க சொல்லித்தான் வந்திருக்கிறேன். ஆமா. உங்களுடைய வேலையை நான் செய்யவில்லைன்னா உங்களும் பழுத்து போயிடுபடி. ஓட்டோட்டமா ஓடி மகாராஜனாக இருக்கக்கூடிய மகாராஜா எங்க இருந்தாலும் நான் உடனே அழைச்சிட்டு வேண்டியம்மா. ஆகட்டும். அதிசீக்கிரம் அழைத்து வருகிறோம். இமயமாகத்தானே செங்கமல தாதியாகப்பட்டவர் புலேந்திரனை தேடி செல்ல சமயத்தில் அல்லைக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த புலேந்திரன் சபை தருவார். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.